உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல சிமெண்ட், சாண்ட் எல்லாம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றீங்களா? அப்போ நான் சொல்ற இந்த சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட வேஸ்டேஜ கன்சிடரபிளா ரெடியூஸ் பண்ணலாம். பாயிண்ட் நம்பர் 1 மிக்ஸிங் டைம். ஸோ உங்க சைட்ல அன்னைய தேதியில எவ்வளோ வேலை போகுமோ, அதுக்கு ஏற்றாப்புல நீங்க வந்து சிமெண்ட்டையும், சாண்டையும் மிக்ஸ் பண்ணி மார்ட்டாரா மாடிஃபை பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு டேக்கு 2 டைம் அல்லது 3 டைம் வரைக்கும் பண்ணலாம். ஆனா அந்த டே வேலைக்காக நீங்க சிங்கிள் டைம் அதாவது மார்னிங்கே நீங்க மிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, யூஸ் பண்ணும்போது சீக்கிரத்துல சிமெண்ட் கட்டி ஆயிடும். அப்படியே நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரென்த் இல்லாம போயிடும். ஸோ இதனாலேயே வேஸ்டேஜ் அதிகமா வரும். பாயிண்ட் நம்பர் 2 ஸ்டோரேஜ். ஒரு சிமெண்ட்டோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 மந்த்ஸ் வரைக்கும் தான். ஸோ உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு ஏத்தாப்புல சிமெண்ட் நீங்க வாங்கி முன்னாடியே ஸ்டாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கான ப்ராப்பர் க்ளோஸ்டு சர்ஃபேஸா இருந்தா மட்டுமே நீங்க வந்து பண்ணலாம். அதுவுமே பார்த்தீங்கன்னா, காத்து வரக்கூடாது, தண்ணி வரக்கூடாது. இந்த மாரி ஏரியாவா இருந்தா நீங்க ஸ்டோர் பண்ணலாம். இப்படி இல்லாத பட்சத்தில நீங்க குவான்டிட்டிய கம்மி பண்ணி வாங்கி, அந்த வேலைய முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ரீஸ்டாக் பண்ணிக்கலாம். அதுபோல சாண்ட். சாண்ட நீங்க ஸ்டோர் பண்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோன் ஷேப்ல மெயின்டெயின் பண்ற மாரி ஃபாலோ பண்ணணும். இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள் மூவ்மெண்ட், மேன் மூவ்மெண்ட்ல அது என்ன ஆகும்னா, அந்த ஷேப் அப்படியே வந்து டிசால்வ் ஆகி நம்மளுக்கு வந்து யூசேஜ் இல்லாம போயிடும். பாயிண்ட் நம்பர் 3 லெஃப்ட் ஓவர் கான்கிரீட். நீங்க ஆர்எம்சி யூஸ் பண்ற பட்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஓவர் ஆன கான்கிரீட்ட பிரையரா நீங்க பில்டர் கிட்ட கேட்டு, சைட்ல அதுக்கான லொகேஷன நீங்க முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி வைக்கும் பட்சத்தில், நீங்க அந்த இடத்துல அந்த கான்கிரீட் யூஸ் பண்ணும்போது, உங்களோட வேஸ்டேஜ கண்டிப்பா ரெடியூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் வேணும்னா, டிவைன் கன்ஸ்ட்ரக்ஷன ஃபாலோ பண்ணிக்கோங்க.